கடைக்கு போய் நல்ல காஸ்ட்லியான கிஃப்டா, அதுவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரணும். அவளுக்கு ஏதாவது செய்யணும். பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன கிஃப்ட்? ஐயோ, நான் உன்கிட்ட மொட்டையா சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அது எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே ஓடல. பிரீத்திக்குப்பா. விக்ரம், அவ நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணிருக்கா. இப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண வேண்டிய பரிகாரத்தை அந்த பொண்ணு பண்ணிருக்கா. அதுக்கான பலன் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இவ்வளவு நல்லது பண்ண அவளுக்கு ஏதாவது ஏதாவது திருப்பி செய்யணும்ல? ஆமா பாட்டி. அதுக்குதான் நீ என்ன பண்ற, அவ அப்படியே ஷாக் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு gift வாங்கிட்டு வந்துரு. கண்டிப்பா பாட்டி, மறக்க கூடாது. சரி சரி. நீ வேணா பாரு, உன் பாட்டியே உன்னை கூப்பிட்டு உன் கையாலேயே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ண சொல்றாங்களா இல்லையான்னு. எஸ் 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 எஸ். அம்மா எதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க சண்முகம்? தெரியலங்க ஐயா. ஆனா இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன சந்தோஷமா இருக்க போகுது? ஒருவேளை விக்ரமுக்கு உங்க அம்மா தேடுற பொண்ணு கிடைச்சிருச்சோ? தோ பாட்டியே வந்துட்டாங்களே. எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது உங்களை பார்த்தாலே தெரியுதுமா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உங்க ஃபேஸ் அவ்வளவு பிரைட்டா இருக்கு. என் சந்தோஷத்தை கொண்டாட நம்ம வீட்டுல இன்னைக்கு வடை பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் விருந்து கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சிவகுரு, பண்ணிடலாமா? சரிங்கம்மா. ஓகே. நாகு, அம்மா வீட்டுல சமையல் தடபுடலா இருக்கணும். சரிங்கம்மா. போ, போய் ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. அம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாருக்கும் விருந்து போட போறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா உங்களோட சந்தோஷத்துக்கு காரணமான விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையேம்மா. அப்படி என்னம்மா நடந்துச்சு? ஆமாத்த, அது என்னன்னு சொல்லிடுங்க, இல்லனா எங்களுக்கு மண்டியே வெடிச்சிரும். உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாமலையா? விருந்து ரெடி ஆகட்டும். அந்த சந்தோஷமான விஷயத்த எல்லாருக்கும் சொல்றேன். சண்முகம், அம்மா, பண்டிதருக்கு ஃபோன் பண்ணி நான் பார்க்கணும்னு சொல்லு. முக்கியமான விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா தலைகால் புரியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா ஏதோ பெரிய விஷயம் தான் நடந்திருக்கு. அதான் பண்டிதரையும் வர சொல்லிருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியணுமே. அடடே, வாங்க பண்டிதரே, என்ன காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் அம்மா கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? அது அம்மா கிட்ட தாம்மா சொல்லணும். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? இல்லம்மா, அம்மா கிட்ட தான் சொல்லணும். அடடே, வாங்க பண்டிதரே. வணக்கம். இப்பதான் அம்மா உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க. நானும் அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். சரி, வாங்க வாங்க. நாகு, போ. சரிங்கம்மா.
காலையில இருந்து அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பண்டிதர் வந்திருக்காரு. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. அம்மா வணக்கம்மா. என்ன பண்டிதரே, இப்பதான் சண்முகத்துக்கிட்ட சொல்லி அமிச்சு அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஆ. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். சரி. அதுக்குள்ள சண்முகமா கூட்டிட்டு வந்தேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டு அமிச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அம்மா, உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. சொல்லுங்கம்மா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமா பண்டிதரே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். ஆ, பண்டிதரே, நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மன் விக்ரமுக்கு மனைவியா வரப்போற பொண்ண எனக்கு எனக்கு என் கனவுல காமிச்சிடுச்சு. அம்மா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. எப்போ பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? இல்ல, முகத்தை பாக்குற பாக்கியம் எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா கிட்டத்தட்ட நிஜத்துல பாக்குற மாதிரியே அப்படியே அப்படியே தத்ரூபமா கனவு கண்டேன். அதுவும் அதுவும் விடிய காலம்புற 4 மணிக்கு கனவு. பலிக்கும்ல பண்டிதரே? ஆ, பலிக்கும்மா, பலிக்கும். ஆ, பொண்ணு கனவுல உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆ, இல்ல, பின்பக்கம் தான் தெரிஞ்சது. நான் போய் அவளை தொட்டு திருப்பறதுக்குள்ள கனவு கலைஞ்சிருச்சு. நல்லதும்மா. ம், கூடிய சீக்கிரம் பொண்ணு முகத்தையும் அந்த ஆத்தா காட்டிடுவா. அப்படியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களுக்கு நேரம் கூடி வருதுமா. ஆத்தா உங்க வேண்டுதலுக்கு கருணை காட்ட ஆரம்பிச்சுட்டாம்மா. ரொம்ப நன்றி. அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ஸ்ரத்தை எடுத்து அந்த பரிகாரத்தை பண்ணதுனாலதான். அதுக்கான பலன் தான் இப்போ உங்க கனவுல வந்திருக்கு. ஆமா பண்டிதரே, அந்த பரிகாரத்தை பண்ண விடாம ஏகப்பட்ட தடங்கள் நடந்தது. அத்தனை தடங்களை தாண்டி அந்த அம்மன் துணையால எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க. என்னது? ஆ, 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 பேசாம அஞ்சனம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அந்த பிரீத்தி ஜாதகத்தை வாங்கி ஒரு வாட்டி பார்த்துட வேண்டியதானே? அது என்ன பண்டிதரே யோசனை பண்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, நானும் இதத்தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சு வந்தேன். ஓ, கனவுல அந்த பொண்ணு வந்ததா? அம்மன் உங்களுக்கு அந்த பொண்ணு முகத்தை காட்டுச்சான்னு ராத்திரி கூட இந்த நினைப்புதாம்மா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. அதனாலதான் காலையில சீக்கிரமா ஓடோடி உங்களை பார்க்க வந்துட்டேன். நீங்களும் கனவு கண்டேன்னு சொன்னீங்களா? அதான் என்ன எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தம்மா. சரி, இந்த நல்ல விஷயத்த உடனே பிரீத்தி கிட்ட சொல்லணும். அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. ஏன்? ஆத்தா அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியப்படுத்துற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாமா? அம்மா, நான் உங்க நல்லதுக்கு தான் அப்படி சொல்றேன். ஐயோ, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு எது? பண்டிதரே, என் பேரனை கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு எனக்கு எப்ப தெரியும்? அதுக்கு இன்னும் 2 பரிகாரம் இருக்குமா. அதை நீங்க பண்ணிட்டா அந்த பொண்ணு முகம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த பொண்ணையே நீங்க நேர்ல சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணுமா. காத்திருக்கேன், கண்டிப்பா காத்திருக்கேன். தப்பே கிடையாது. ஆ, என் விக்ரமோட வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு நான் ரொம்ப நாள் காத்திருக்கேன். பிரீத்தி இவ எதுக்கு இங்க வரா? பண்டிதரே, கொஞ்சம் கீழே இருங்க. ஆ. நாங்க இப்ப வந்துடுறோம். சரிங்கம்மா. சரி, வா சண்முகம். வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களா? நான் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, நான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீ நல்லா இருக்கியம்மா? எனக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்ல என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க. பாட்டி என் மேல அவ்வளவு அக்கறையா இருக்காங்க. எனக்கு எதுனாலும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ என்னை எல்லாரும் அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ நான் எங்க வீட்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. இது வேற ஒருத்தர் வீடுன்னு தோணவே இல்ல. நான் இங்க வந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்கய்யா. சரிம்மா, நீ போ. சரிங்கய்யா. நாகு, பண்டிதர் எதுக்கு அவசரமா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுதா? அம்மா, அஞ்சனாம்மா அமாவாசை அன்னைக்கு பரிகார பூஜை பண்ணாங்கல்ல, அதோட பலனா அஞ்சனாம்மா கனவுல விக்ரமையா கட்டிக்க போற பொண்ணு வந்துச்சாமா. அத பத்தி பேசுறதுக்காக தான் பண்டிதர் வர சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு விவரம் தெரிஞ்சுதா? அம்மா, அஞ்சனாம்மா கனவுல அந்த பொண்ணோட பின்பக்கம் மட்டும்தான் பார்த்தாங்களாம். அவங்களுக்கே அது யாரு என்னங்கறதெல்லாம் தெரியாதான். அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் 2 பரிகாரம் பண்ணணுமா. ஓஹோ, அதுவும் நல்லதுக்கு தான். இந்த வாட்டி தான் பரிகாரத்தை தடுக்க முடியல. அடுத்த வாட்டி பண்ண விடாம எப்படியாவது தடுத்துடணும். கனவுல வரவுலாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா நிஜத்துல பெரிய தொல்லையா இருக்காளே அந்த பிரீத்தி, அவளை முதல்ல என்னன்னு பாருமா. அவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, விக்ரமும் அவளும் லவ் பண்றாங்கன்னு சந்தேகம் வந்ததுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. அவளை பார்த்தாலே ஆத்திரமா வருது. இப்ப எனக்கு அவளுக்கும் விக்ரமுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். கன்ஃபார்மா லவ் தான். லவ் பண்றாங்கன்னு சொன்ன உனக்கே இந்த அடினா, அவ லவ் பண்ணா அவளை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஏய் கிருபா, இப்ப நீ எதுக்கு ஓவரா எமோஷனல் ஆகுற? முதல்ல அவ உண்மையிலேயே விக்ரம லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நாம முடிவெடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. என்ன நகை சார் பாக்குறீங்க? உங்க ஃபியான்சிக்காகவா? எப்படி கரெக்டா கேக்குறீங்க? சார், தினமும் எத்தனை பேரை பாக்குறோம், முகத்தை பார்த்தாலே தெரியாதா சார்? எப்படி? சாம்பிளுக்கு சொல்றேன் கேளுங்க சார். உங்களை மாதிரி வெக்கம் கலந்த சந்தோஷத்தோட வந்தாங்கன்னா லவ்வர்க்குன்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் கடுப்போட வந்தாங்கன்னா ஒய்ஃப்க்கு வாங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். முகமெல்லாம் பூரிப்பா நெகிழ்ச்சியோட வந்தாங்கன்னா பொண்ணுக்கு வாங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சூப்பருங்க. ஆமா, என் ஃபியான்சிக்கு தான் வாங்க வந்திருக்கேன். காமிங்க. இது பிரீத்திக்கு மேட்சா இருக்குமா?
என்ன சார் உங்க ஃபியான்சிக்கு மேட்ச் ஆகுமான்னு யோசிக்கிறீங்களா? போட்டோ இருந்தா வச்சு பாருங்க சார். போட்டோ எதுக்கு? ஆளே இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சார்? ம்ஹும். ஆனா இங்கே இருந்து அவளுக்கு போட்டு அழகு பார்த்து வாங்கிட்டு போப் போறேன். என்ன நல்லா இருக்கா? ஓகேவா தான் இருக்கு. இது ஓகேவா சார்? இதை பேக் பண்ணிடுங்க. சரி கொடுங்க சார். விக்ரம், ஹே, நீங்க எந்த பக்கம்? சும்மா ரூம்ல இருக்க போர் அடிச்சது, அதான் இப்படி கிளம்பி வந்தேன். என்ன இது கையில ஏதோ ஜுவல்ஸ் மாதிரி இருக்கு? ஆமா, ஜுவல்ஸ் தான். பிரீத்திக்கு வாங்கிட்டு வர சொன்ன யாரு தெரியுமா? என் பாட்டி. பாட்டியா? விக்ரம், உண்மையாவா சொல்ற? ஆமா ஹரிஷ், என் பாட்டிக்கு பிரீத்தியை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ கோயில பண்ண பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ மேல ரொம்ப பாசமாயிட்டாங்க. அதான் அவளுக்கு gift வாங்க சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அக்கா சொன்ன மாதிரியே உங்க பாட்டியோட மனசை மாத்தி ஏத்துக்க வச்சிருவா போல. எனிவே, அவ ஆசைப்பட்ட மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். டேய், நீ ஏன் வெளியே தங்கிட்டு இருக்க? நீ வா, என் வீட்லயே தங்கிக்கலாம். இல்ல விக்ரம், உங்க பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது? பிரீத்தியோட தம்பி தெரிஞ்சாதானே பிரச்சனை. நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன். இல்ல விக்ரம், அக்காவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவா. ஒரு 1 வீக்கா தான் தங்கிட்டு போடா. சரி வா போலாம். ஆமா, பிரீத்திக்கு நான் வாங்கி கொடுக்கிற கிஃப்ட நானே போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, என்னது அது? ஒரு நிமிஷம் இரு விக்ரம். பட்டாசா? இது எதுக்கு? இதை வச்சுதான் பிளானே. உனக்கு எந்த டைம் வேணுமோ உன் கண்ணை மட்டும் காட்டு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா, உள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கும். என்ன விக்ரம், ஒரு நிமிஷம். யார் இது? புதுசா இருக்கு. இவன் என் ஃப்ரெண்ட் அத்த. ஹலோ ஆண்டி. ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தான், அப்படியே என்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான். அப்படியா விக்ரம்? சரி, கையில ஏதோ gift மாதிரி இருக்கு. ஆமா, gift தான். பாட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. யாருக்கு? யாருக்குன்னு பாட்டிக்கு தான் தெரியும். என்ன மர்மமாவே இருக்கே. ஹரிஷ், நீ மாடிக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே விக்ரம், பார்க்கலாம் ஆண்டி. ஐயோ போச்சு. ஹச். யார் இவன்? புதுசா இருக்கா? அண்ணன் ரூமுக்குள்ள எதுக்கு போறான்? கர்ச்சிஃப்ல வச்சுட்டு மூடிட்டு வர போறான்.
ஒருவேளை திருடனா இருப்பானோ? இரு